மே 25, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Romans 8:14. For all who are led by the Spirit of God are sons of God. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, ஆவியானவரே உமக்கு நன்றி. ராஜா, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களை வழிநடத்த போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாள் முழுவதும் கூட அப்பா உம்முடைய ஆவியில் நிரம்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள் என்று சொன்னீரேன். தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய புத்திரராய் இருக்கும்படியாய் அப்பா எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரே, துன்மார்க்கமாய் நாங்கள் நடக்காதபடிக்கு அப்பா தேவையற்ற காரியங்களில் அப்பா ஆவியானவரே எங்களை நாங்கள் நுழைத்து கொள்ளாதபடிக்கு அப்பா உம்முடைய வேதத்தில் மாத்திரம் நாங்கள் எப்பொழுதும் அப்பா உறுதியாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. ஆவியானவரே, எப்பொழுது நிரப்புங்க ராஜா. அன்பு சகோதரியை சகோதரனை வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு கூட ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அவருடைய வழியில் நடத்தி ஆவியில் நிரப்பி உங்களை அவருடைய புத்திரராய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். ஆவியானவரை எப்பொழுது இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. ஆவியானவரை, அநேக ஜனங்கள் அப்பா காலையில் எழுந்த உடனே அப்பா அநேக காரியங்களில் தங்களுடைய கவனங்களை செலுத்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனான உம்முடைய புத்திராய் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா காலையில் எழுந்த உடனே அப்பா உம்முடைய வேதத்தில் மாத்திரம் பிரியமாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீர் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கோ ராஜா. இன்னும் அநேக சிலர் அப்பா குடும்பங்களில் அநேக கணவன்மார்கள் அப்பா அதிகாலையில் எழுந்த உடனே ஆவியானவரை குடி பழக்கத்துக்கு அடிமையாகி காலையிலே குடித்து அப்போ அந்த குடும்பத்தில் அப்போ சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள், சமாதானம் இல்லை. என் தகப்பனை இப்பொழுது இறங்குவீராக. அந்த மாதிரியான அப்போ தவித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. விடுதலைக்காக அப்போ ஏங்கி கொண்டு இருக்கோம் அந்த குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இதனால் குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், வேதனைகள், பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. ஐயோ, இந்த குடும்பத்தில் நாம் இருக்கணுமா, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், இல்லை நம்ம இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு கூட அநேக பிள்ளைகளும் சகோதரிகளும் கூட அந்த எண்ணத்தோடு கூட இன்றைக்கு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பம் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை மாற்றுவார். உங்களை ஆவியில் நிரப்பி அவருடைய புத்திரராய் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, இப்பொழுதே இறங்க என் தகப்பனே, இறங்க ராஜா. ஆவியானவரே, அப்போ இன்னும் அநேக காரியங்களில் பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்போ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்போ காலையில் எழுந்த உடனே உண்மை மாத்திரம் தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா. எங்கள் ஒவ்வொரு மேலேயும் அப்போ உங்களுடைய ஆவியில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை என் தகப்பனே. அன்பு சகோதரியே சகோதரனே, அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு கூட எங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் எல்லா வழிகளிலும் மாற்றி உங்கள் எல்லாம் தீமையான வழிகளையும் மாற்றி பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றி அவருடைய ஆவியினால் நிரப்பி உங்களை அவருடைய புத்திரராய் மாற்ற போகின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்கோ ராஜா. இன்றைக்கு கூட ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய புத்திரர்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஒரு புது விடுதலையை கொடுத்து அப்பா அவர்களை உம்முடைய பிள்ளைகளை மாற்றிக்கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய புத்திரராய் மாற்றினீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்னும் ஜெபிக்காம இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் உம்முடைய பிள்ளைகளை மாற்ற போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.